இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள். உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், செங்கல்பட்டு சுங்கச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள். பொங்கல் விடுமுறை முடிந்த நிலையில் சொந்த ஊர்களில் இருந்து சென்னை நோக்கி படையெடுக்கும் மக்கள். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தென் மாவட்ட பேருந்து ரயில் நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு திரும்பும் மக்கள். நாகர்கோவிலில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் விலை 3 மடங்கு உயர்வு. 7200 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதால் பயணிகள் அதிருப்தி. வடகிழக்கு பருவமழை அடுத்த 48 மணி நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிற இந்திய மொழிகளில் வெளியாகும் தலை சிறந்த படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் தேசிய விருது. 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் விருது வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான விருதுகள் வழங்கப்படும். கலை இலக்கிய விருதில் அரசியல் தலையீடு ஆபத்தானது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். ஒன்றிய அரசின் கலாச்சாரத்துறை தலையீட்டால் சாகித்ய அகாடமி விருது நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. சாகித்ய அகாடமி விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட நிலையில ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது. திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சிலர் எதிர்பார்க்கிறார்கள், அது நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் கூட்டணியை யாரையும் விட்டு நாங்கள் அவர்களை அனுப்புவது கிடையாது. எங்களுக்கு அந்த பழக்கமும் கிடையாது. அவர்களை அரவணைப்பதுதான் தளபதியினுடைய பழக்கம். செவ்வாயன்று கூடுகிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு. டெல்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில் முக்கியத்துவம் பெறும் கூட்டம். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளில் தீவிரம் காட்டும் பாஜக. மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் குழு அமைப்பு. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தொடங்கும் தவேக. தேர்தல் அறிக்கை குழுவின் ஆலோசனை கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என அறிவிப்பு. டெல்லி சென்றார் தவேக தலைவர் விஜய்.
கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக உள்ள நிலையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கூடிய நிர்வாக குழு. கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பேன் என ராமதாஸ் பேட்டி. கூட்டணி பற்றி நாங்கள் விரிவாக இந்த நிர்வாக குழுவிலே பேசினோம். சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு அறிவிப்போம். திங்கட்கிழமையன்று முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கவிருக்கும் கோவளம் நன்னீர் தேக்க திட்டத்தை கைவிட சீமான் வலியுறுத்தல். 16 கிராம மீனவர் வாழ்வாதாரம் பலி கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்சாகமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. களத்தில் கர்ஜித்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய வீரர்கள். தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள். இயற்கை அழகை குடும்பத்தினர் நண்பர்களுடன் கண்டு ரசிப்பு. காரைக்காலில் களை கட்டிய கார்னிவல் திருவிழா. வீட்டு செல்ல பிராணிகளின் சாகசங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். மௌனி அமாவாசையையொட்டி வட மாநிலங்களில் நீர்நிலைகளில் புனித நீராடிய பக்தர்கள். முக்கிய கோயில்களில் சிறப்பு தரிசனம் செய்து வழிபாடு. மம்தாவின் கொடூர ஆட்சிக்கு எதிராக மேற்கு வங்க மக்கள் மாற்றத்தை தேடுவதாக பிரதமர் மோடி பேச்சு. வரும் தேர்தலுடன் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வழியனுப்பு விழா நடத்த மக்கள் தயாராகிவிட்டதாகவும் விமர்சனம். சந்திரசேகர ராவின் பிஆர்எஸ் கட்சியை வேரோடு அழிப்பதே ராமாராவிற்கு செய்யும் உண்மையான நன்றி கடன். தெலுங்கு தேசம் கட்சிக்கு வேண்டுகோள் விடுத்த தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. నారా చంద్రబాబు నాయుడు గారికి సహచరులు అనుచరులు ఉన్నారు. వాళ్ళందరికీ నా విజ్ఞప్తి ఒక్కటే, బీఆర్ఎస్ వాళ్ళు గద్దెలు దిగాలి, ఊర్లలో బీఆర్ఎస్ దిమ్మలు కూలాలి. అప్పుడే నందమూరి తారక రామారావు గారికి నిజమైన నివాళులు అర్పించిన వాళ్ళం అవుతాము. ఆ విధంగా మనము ముందుకు వెళ్లాల్సిన అవసరం ఉన్నది. బీఆర్ఎస్ ను బొంద పెట్టాల్సిన బాధ్యత మన అందరి మీద ఉన్నది మిత్రులారా. கிரீன்லாந்தை கைப்பற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. டிரம்ப் அறிவித்த வரி விதிப்பு எச்சரிக்கைக்கு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கண்டனம். ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவின் வரி நெருக்கடியிலிருந்து தப்ப பிற நாடுகள் தங்களுக்குள் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது உலகெங்கும் அதிகரிப்பு. தனக்கு அளிக்கப்பட்ட நோபல் பரிசை டிரம்பிற்கு வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மெச்சாடோ வழங்கியதற்கு கண்டனம். நோபல் பரிசினை மற்றவர்களுக்கு கைமாற்றவோ அன்பளிப்பாகவோ வழங்க முடியாது என நோபல் அறக்கட்டளை அறிவிப்பு. வடகொரியாவில் இளைஞர்களுக்கான அமைப்பு தொடங்கப்பட்டு 80 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி கொண்டாட்டம். ஆடல் பாடல் என மகிழ்ந்த இளம் தலைமுறையினர். இந்திய மண்ணில் முதல் முறையாக ஒருநாள் தொடரை கைப்பற்றி நியூசிலாந்து அணி சாதனை. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல்.
நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சதம் விளாசிய விராட் கோலி. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 54வது சதத்தை பதிவு செய்து சாதனை. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.